வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. நம்ம ரெகுலரா வந்து நிஃப்டி அண்டு கோல்டு டாலர் சார்ட் 2யும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து கோல்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய யூடியூப் சேனலு. இதில் வந்து டெலகிராம் லிங்க்கும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி கொடுத்துட்ருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். முடிஞ்சால் கனெக்ட் ஆகி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ரெகுலராக வந்து வீக் டேஸில் இந்த வாரம் வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து பிகினர்ஸ் கிளாஸ் இருக்குது. ஃப்ரீயாக இருக்குது தமிழில். முடிஞ்சால் கலந்துக்குங்க. கலந்துட்டு உங்கள் முடிஞ்ச அளவுக்கு லேர்ன் பண்ணுங்க. சரிங்களா? அதை முழுமையாக சொல்லித்தர்றோம். 5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட்டை பற்றி ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ட்ரேடிங்க்கே சப்போர்ட் ஆகிற அளவுக்கு இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சராக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒவ்வொன்றா பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் டெய்லி வந்து இந்த நிஃப்டிக்குமே கோல்டுக்கும் கொடுத்துட்டதுனால நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பு முடிஞ்சுட்டு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும். வாட்ச் பண்ணி பாருங்கள். இதில் டெய்லி வீடியோஸ் கொடுத்துட்டு ஒரு 104 வீடியோ இருக்குது. இதில் ஒரு 103 இருக்குது. நீங்கள் டெய்லி இதை ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு போதுமானது. வாங்க இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இது 1 ஹவர் சார்ட் வச்சுருக்கோம். இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட்டு, அதாவது இந்த ஜோன் ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே மார்க் பண்ணியிருக்கு. இந்த இடத்துக்கு வந்தால் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், இது எங்கேருந்து எடுத்துருக்குன்னு பாருங்கள். முன்னாடி இருந்து எடுத்திருக்கு. இங்கே இங்கே கனெக்ட், இங்கே கனெக்ட்டு, இங்கே கனெக்ட். இந்த இடத்துக்கு வந்தால் திரும்பி போகுதுன்னு தெரிஞ்சிருக்கோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு போயிருக்கு. அப்போ வந்து உடைச்சிட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். ஆனால் உடைச்சிருக்கா இல்லையானா உடைக்கல. பாருங்க, இது ஃபர்ஸ்ட் லோவாக இருந்தது. இந்த லோவுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சுட்டா புதுசாக ஒரு லோ கிரியேட் பண்ணிடுச்சு. இந்த லோவுக்கு மேலேயே போய் பாடி க்ளோஸ் வச்சுட்டா. விக்கு மட்டும் எவ்வளோ தூரம் விட்ருக்கா. அடுத்தது வந்து இது வரைக்கும் லோ வச்சிருக்கு. இந்த கேனல் பாருங்க, இங்கே இது வரைக்கும் லோ வந்துட்டு மேலே போய் க்ளோஸ் பண்ணியிருக்கா. அடுத்து இந்த இந்த லோவுக்கு பாருங்க, இங்கே ஒரு லைன் போட்டுனா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் லோ இங்கே வச்சு போட்டு மறுபடியும் மேலே போய் க்ளோஸ் பண்ணியிருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் உடைக்கல அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கணும். ரைட்டுங்களா? இந்த டிமாண்ட் ஜோனும் உடைக்கல. மார்க்கெட் அங்கே வந்து திரும்பறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள், இந்த லோ வச்சு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ தூரம் மேலே போய் ட்ரை பண்ணி பார்த்து போட்டு மறுபடியும் கீழே வந்து அந்த இதுக்கு கீழே பாடி க்ளோஸ் வைக்காமையே மறுபடியும் மார்க்கெட்டு மேலே திரும்பி ஓடியாட்டான். புரிஞ்சுக்கலாம்? அப்போ என்னன்னா, இப்போ இந்த லோ இருக்குன்னா இது பிரேக் பண்ணால் பை ட்ரெண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அதுக்கு மேலே போய் பாடி நல்லா ஒரு வால்யூம் கேண்டில் போய் க்ளோஸ் பண்ணிடுச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்போது இப்போ லோ வந்து இதையே பிரேக் பண்ணி வந்துருச்சு. அப்படிங்கும்போது இப்போ லோ வந்து லேட்டஸ்ட்டாக இது தான் வச்சுக்க போகிறோம். ரைட்டுங்களா? இதுக்கும் இதுக்கு இடையில இருக்கிற லோ இந்த லோ தான் வச்சுக்க போகிறோம். மார்க்கெட் அங்கே வரல. அகெயின் மேலே போகுது, கீழே வருது. இந்த ஜோனைவே பிக் பண்ணிட்டு மேலே போயிட்டுருக்கு. இது வரைக்கும் மேலே வந்துடுச்சு. அகெயின் கீழே வந்ததுமே இங்கே வந்ததோ நின்றுருக்கு. சரிங்களா? இது ஒரு பை ட்ரெண்டில் தான் நின்றுருக்குது 1 ஹவர் பொறுத்தளவுக்கு. இது வந்து இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இருக்குங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், அது அழகாக வந்து இந்த ரேஞ்சிலேயே உட்காந்து மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. இதோ இது பிரேக் பண்ணிச்சா நல்லா 50 மினிட்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பை ட்ரெண்டாக தான் போயிட்டுருக்கு. போச்சு. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்துட்டு இதுவரை ஹை வச்சுட்டு வந்தது. அப்போ என்னென்னா இந்த லோ உடைக்கக்கூடாது. இதுதான் இப்போ நம்மளுடைய கான்செப்ட். இது கீழே பாடி க்ளோஸ் வைக்கக்கூடாது. பாடி க்ளோஸ் வைக்கல, மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறா. போயிட்டு இப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்தையே பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து கீழே வர்றா. ரைட்டுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்லா பையான்னு கேட்டிங்கன்னா இது ஓவரால் பை ட்ரெண்டில் தான் இருக்குது. 15 மினிட்ஸ். இப்போ அதுக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் நின்றுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. இப்போ அது வரைக்கும் அது பை ட்ரெண்டு. இது ஒன்றா இது உடச்சா தான் செல் ட்ரெண்டு. ஒன்றா மேலே உடைச்சிட்டு போயிட்டு வந்து நம்ம ரேஞ்சை மாற்றுவோம். அது வரைக்கும் இது வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம பைக்காக ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு $10 $20 கொடுக்க தான் செய்யுது. அப்போ நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணோம்னா தான் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து முதல் கற்றுக்கணும் நாம. எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம். ரைட், பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்.